ஹோம்ஒர்க் சொல்லித்தர்றதுக்கே இன்னைக்கு பெற்றோர்களால் முடியலை. பள்ளிக்கூடங்களில் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன ஹோம்ஒர்க், சின்ன சின்ன வேலைகளை கூட செய்ய முடியாத பெற்றோர்கள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அந்த பிள்ளைகளை இந்த தமிழ் போட்டிக்கு தயார்படுத்துறதுக்கு நீங்கள் தான் அவ்வளவு மெனக்கெட்டிருக்கணும் இல்லையா? அத்தனை புத்தகங்கள் வாசித்து, அத்தனை விஷயங்களை எழுதி, அத்தனை பாடல்களை பார்த்து, இந்த ஒரு மனநிலை உங்களுக்கு எப்படி வந்தது? அனைவருக்கும் வணக்கம். இந்த பயணத்தில் 40 மாணவர்களோட சென்னையில் இந்த பயணம் தொடங்குது. கிட்டத்தட்ட தலை சுற்று வருகிற அளவிற்கு 15 சுற்றுகளை நாங்கள் கடந்திருக்கோம். இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு பிள்ளைகளை இப்போ இந்த 40 பிள்ளைகள் இன்னும் ஒரு 10 வருடம் கழித்து தமிழகத்தினுடைய அடையாளங்களாக சங்கரா டிவியோட பிராண்ட் அம்பாசிடராக இருப்பாங்க. எங்கள் பிள்ளைகளை கொண்டு வரப்போ கூட இங்கே ஏதோ நம்ம எழுதுறத அவங்க பேச போகிறாங்க அப்படின்ற ஒரு சின்ன கர்வம் உள்ளே இருந்துருது. அது உண்மை, எல்லா பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும். இங்கே வருகிற போது ஒவ்வொரு ஜானர், அந்த தலைப்புகளாக இருக்கலாம், சுற்றுகளாக இருக்கலாம், அவங்கள ஒவ்வொரு உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின மாதிரி இருந்தது. திரைப்படத்தை நம்ம குறை சொன்னோம், ஆனால் அதில் நல்லதை என்ன சொல்ல முடியும் அப்படின்றது ஒன்று. இந்த இலக்கியங்களுடைய பெயர்களை கூட படிக்க தெரியாதவங்க இவங்களோட சக வயது பிள்ளைகளாக இருக்கிற போது இதில் ஒரு ஆய்வு கட்டுரை அளவுக்கு இவங்களால பேச முடியும். அப்போ எங்கள் குழந்தைகள் எப்படி எப்படிங்கன்னா, ஒரு குட்டியாக அப்படி கூட்டிகிட்டு வந்த பிறகு விஸ்வரூப தரிசனத்தை, எங்கள் பிள்ளைகளுடைய தரிசனத்தை நாங்கள் இங்கே பார்த்தோம். இப்போ ஒவ்வொரு பிள்ளைங்களும் சில நேரம் எலிமினேஷன் இருக்குது அப்படின்னா இங்கே சொல்லுவாங்க, நீங்கள்லாம் போட்டியாளர்களோட அம்மா அப்பா, கொஞ்சமாவது அந்த ஃபீலோடு இருங்க அப்படின்வாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எந்த பிள்ளை பேசினாலும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தி ஜெயிச்ச பிள்ளைங்க இங்கே நிறைய இருக்காங்க. இப்போ சங்கரா டிவி எங்களுக்கும் எங்கள் பிள்ளைக்கும் என்ன சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னா, அவர்கள் போட்டியாளர்கள், எதிர் போட்டியாளர்களை தவிர எதிரிகள் இல்லைன்ற மிகப்பெரிய பண்பை இங்கே பதிவு செஞ்சுருக்கோம். தமிழ் தொண்டு பற்றி பேசிக்கிட்டே இல்லாமல் சேவையாக பெரிய டாக்குமெண்டேஷனாக தமிழ் உலகத்துக்கு இந்த நிகழ்வு இருக்கும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அருமை. அவர்கள் பேசுகிறதே எங்களுக்கு ரொம்ப பெரிய பாக்கியம் மாதிரி இருந்தால் கூட, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோடு என கேட்ட தாய். இங்கே 2 நடுவர்கள் எங்கள் பிள்ளைங்களை இங்கே வர எந்த நடுவர்கள் பாராட்டுறதை மட்டும் இங்கே இருக்க எல்லா பேரண்ட்டும் ஒரு 50 முறை ரீவைண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். அப்படியா? அந்த பேர், அந்த பாராட்டு கிடைச்சதுனால இந்த குழந்தைகளுடைய முகம் எப்படி இருக்குன்னா, குழந்தைங்கன்னா ஃபோன் பார்ப்பாங்க அப்படின்றத மாற்றி ஃபோனில் எங்கள் குழந்தைங்கள பார்ப்பாங்கன்ற மிகப்பெரிய உயரத்தை இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு கொடுத்துருக்கு. ரொம்ப நன்றி. இந்த பயணம் மிகப்பெரிய ஒரு உறவு சுரங்கமாக இந்த நிகழ்வு இருந்திருக்கிறது அப்படின்றதோட, எல்லா குழந்தைகளும் அவர்களோட பள்ளியில் அவங்க ஹீரோ, அவங்கவுங்க ஸ்கூலில் அவங்க அதாவது எந்த பள்ளிக்கூடமும் ஒரு அஃபிஷியல் பிராண்டிங் பண்ண மாட்டாங்க. ஆனால் எங்கள் பள்ளிக்கூடங்களில் என்னுடைய மகன் மகள் 2 பேருமே கலந்துக்கிட்டாங்க. அவங்க பள்ளிக்கூடங்களில் அஃபிஷியல் போர்ட்டலில் இவங்களுடைய எல்லா வீடியோக்களும் அந்த பள்ளிக்கூடத்தில் ஒளிபரப்பானது. அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்போ மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்துருக்கீங்க. இந்த சுட்டிகள் நிகழ்வு இன்னும் பல நிகழ்வுகளாக கொண்டு வரணும். இந்த வெற்றி தோல்வியை கடந்து இந்த உறவுகள் எங்களுக்கு மிகப்பெரிய பரிசு அப்படின்றத பதிவு சொல்லி சங்கரா டிவிக்கும் நடுவர் பெருமக்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.